ஹாய் ஸ்குவாட், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கரங்கோயிலுக்கு நியர்பையில் இருக்கிற வீரூருப்பு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற புத்தா டெம்பிளுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த டெம்பிளில் வந்துட்டு மார்னிங் 4:30 to 6:30 அண்ட் ஈவினிங் 4:30 to 6:30 வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து ப்ரேயர் நடக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வர்ற டைம் வந்து ஒரே மழை, செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குது இந்த இடத்துல. நம்ம வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 6:30 கிட்ட 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 1/2 hour இருக்குது. அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன், உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு ட்ரம்ஸ் அடிக்கிற சவுண்டு கேட்குல்ல, ஆக்சுவலாக என்னென்னா உள்ளே வந்து அவங்க ப்ரேயர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் நம்ம இந்த டைம் வந்திருக்கிறோம். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட் அந்த ப்ரேயரில் போய் கலந்துக்கிட்டு அங்கே என்ன நடக்குது, என்ன ஆக்சுவலாக புத்தரை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கடவுளே இல்லை அப்படிங்கிறவரை வந்துட்டு கடவுளாக கும்பிடும்போது எப்படி கும்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கணும், நமக்கும் ஆசையாக தானே இருக்கும். ஸோ வாங்க நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்குவாட், இது பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அவங்க தங்குற கோட்ரஸ், புத்தர் பிசிபிள் தங்குற கோட்ரஸ் இது இதெல்லாம். ஸோ இதுதான் இங்கே மேலே தான் ப்ரேயர் நடக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். 6:30 வரைக்கும் ப்ரேயர் இருக்குன்னு ஒரு 30 minutes கிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா போதி மரம், இதுதான் போதி மரம். போதி மரத்தடியில் வந்துட்டு புத்தர் தியானம் செய்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இப்போ புதுசாக இனோவேஷன் பண்ண அந்த பில்டிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை நேரம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் நடந்துகிட்ருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ரேயர் டைமுக்கு தான் வந்துருக்குறோம். நாமு மியோ ஹேரன் ஹேக்கியா, இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா உயிர்களிடத்தில் இருக்கிற இறைத்தன்மையை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். மேபி இவங்க உலக அமைதிக்காக ப்ரேயர் பண்ணுறதுனால அதே வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்கிறாங்களா, இல்லை இவங்க வழிபாடு இந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்கிறது தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இவங்க இந்த ஒரே வார்த்தையை தான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இவங்களோட வழிபாடு முடிஞ்சதும் அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு, அதாவது அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆரஞ்சு மிட்டாய் வந்துட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இருந்து சிறப்பாக ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறோம். அப்புறமா அந்த வழிபாடு முடிஞ்ச உடனே அந்த கதவுகளை அவங்க மூடிடுறாங்க. அந்த இடத்துல யாருமே விடவும் மாட்டேங்கிறாங்க. அங்கே அதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட நம்மளால் இருக்கவும் முடியல. காட்டுறேன். அப்புறம் இந்த புத்தா டெம்பிள் வந்துட்டு மொத்தமாக 5 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு ஸ்குவாட். ஸோ இது வந்து நம்ம சங்கரங்கோயிலிருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நான் இது ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இது மொத்தத்துக்கு 5 ஏக்கர். இது வந்து வீரூருப்பில் இருக்கிற முத்தையா அப்படிங்கிறவர் வந்து இந்த 5 ஏக்கர் நிலத்தை வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ அந்த ப்ரேயர் காலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம புத்தரோட ஸ்டாச்சு, போதி மரம், போதி மரத்துக்கு அடியில் வந்து புத்தரோட ஸ்டாச்சு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா இது என்னது அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்தூபி. இந்த ஸ்தூபியில் வந்து சைனீஸ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்குது. அந்த ஸ்தூபியை பற்றி அடுத்த ஒரு ஷார்ட்ஸாக நான் சொல்கிறேன். ஷார்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காத்திருங்கள், நான் வந்து சொல்கிறேன்.
ஆரஞ்சு மிட்டாய் நல்லா இருக்குல்ல? ரொம்ப ஒன்று தான் கொடுக்காங்கண்ணே, வெளியே ஒரு 2-3 இல்லை நம்மளே எடுத்துக்கலாம்னு நினச்சேன் நான். ஸோ இங்கே வந்து புத்தரோட ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. நம்ம ரொம்ப பக்கத்தில் போவேன், என்ன செப்பல் போட்டு பக்கத்தில் போவேன். இது பார்த்திங்கன்னா புத்தரோட ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. ஸோ இதை ஒட்டினாப்புல பின்னாடியே வந்துட்டு மலை இருக்குது. அது நான் வந்து பேக் வியூவில் கட்டுறேன் தெரியுது. ஏன்னா இந்த கூம்பு ஷேப் மேலே இது. ஸோ மேலே ஒரு கூம்பு மாதிரி இதே மாதிரி டைமென்ஷனில் தான் அதுவும் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் சிசிடிவி இருக்குது. ஆக்சுவலி இதுதான் என்ட்ரன்ஸ் வந்து இப்போதைக்கு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோபுரம் இருக்குல்ல, இந்த கோபுரம் இது வந்து 120 அடி கோபுரம். ஸோ இந்த கோபுரத்தோட என்ன ஸ்டோரி அப்படின்னா, இதில் வந்து புத்தரோட அஸ்தி வந்துட்டு இந்த கோபுரத்தோட கீழேயும் மேல் கோபுரத்துலேயும் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இங்கே யாராவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே யாருமே இல்லை. இதை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது இந்த ஸ்டாச்சு பார்க்க. ஸோ கைஸ், இந்த இதில் புத்தரோட ஹேரை பார்த்தீங்கல்ல, அதாவது அது என்ன அப்படின்னா 49 நாள் புத்தர் கடும் வெயில் மழைன்னு பாராம தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க இருந்த நத்திங்கெல்லாம் அவரோட தலையில அந்த வெயிலோ மழையோ பட்டு அவரோட தவம் கணிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அங்க இருந்த நத்திங்க எல்லாமே போய் அவரோட தலையில உட்காந்துக்குச்சான். தலையிலேயே உட்காந்து இறந்து போயிருக்குது. ஸோ அந்த நத்திங்களோட ஓடு வந்து அந்த ஷேப்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்காக கண்டென்ட் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சளவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெப் அவுட்டு கீழே இறங்கி வந்தோம்னா இது வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி. இது ஒரு லேயர், இதுக்கு மேலே ஒரு லேயர். ஸோ இதுவுமே ரவுண்டாக சும்மா ஆமாம், நம்ம சங்கரங்கோயிலில் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து ப்ளேஸே கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் வந்துட்டு மூவிஸ் பார்க்குறது, தேட்டர்ஸில் போய் மூவிஸ் பார்க்குறது. அதை விட்டால் நமக்கு பீச்சு, பார்க் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் தரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா இருக்குது இங்கே. உங்களுக்கு இதை ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே அவ்வளோ பெருசாக எதுவுமே சொல்லலை. இடம்லாம் பக்கா க்ளீனாக இருக்குது கைஸ். செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ மஸ்ட்டு விசிட்டட் பிளேஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இன்ட்ரெஸ்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து புக்லேயே படித்த ஒருத்தர், ஸோ அப்படிப்பட்டவரோடுக்கு ஒரு கோவில் ஒன்று வச்சுருக்குறாங்க அப்படின்னா, அதுவும் இந்த கோவில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம புத்திஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சைனாவில் தானே கோயில் இருக்கும். ஸோ நார்த் இந்தியாவில் 8 கோயில் இருக்குது. சவுத் இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு டெம்பிள், புத்திஸ்ட் டெம்பிள் அப்படின்னா இதுதான். ஸோ இப்படி ஒரு இடம் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம். மேக்ஸிமம் நம்ம இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இப்போ சும்மா நார்மலாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன், எனக்கு எதுவுமே புரியல. ஒரு அக்கா கூப்பிட்டு சொன்னாங்க, அவரோட ஒவ்வொரு கையிலையுமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சிம்பிள் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி. நிலம், நீர், காற்று அப்படின்னா 5 பஞ்சபூதங்களையுமே வந்து கைக்குள்ளே வச்சுருக்க மாதிரி ஏதோ உலக அமைதிக்காக அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஸோ அது என்ன நான் ப்ராப்பராக சர்ச் பண்ணி பார்த்துப்பேன். இருந்தாலுமே இது வந்து நமக்கு தெரியாதது. ஸோ இது வந்து இப்படி யாராவது ஒருத்தங்க வந்து சொன்னாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து போய் பார்த்து அதை பற்றி அடுத்து என்ன அப்படின்னு நமக்கு ஒரு தேடுறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். ஸோ பாருங்க, பயங்கரமாக இருக்கும். நல்லாயிருக்கு சார். மறக்காமல் ஒரு டைம் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகி நானும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்.